மனைவியுடன் உறவு கொள்வதை, சரி, மனைவியுடன் உறவு கொள்வதை அடிமை பெண் உட்கார்ந்து பார்க்கலாம், மாற்றம் கூடாதாமா. அடிமை பெண்ணோடு உறவு கொள்வதை மனைவி பார்க்க கூடாதாமா. மனைவியோடு உறவு கொள்வதை அவனுடைய அடிமை பெண் இருக்குல்ல பார்க்கலாம். ப்ளூ பிலிமே அசிங்கம் கேவலம் நாரி போய் கிடைக்கிறதுனால மனித சமுதாயம் நாசமா போயிட்டு பிரம்மானந்த சாமி சொல்றோம். பிரகாஷ், டாக்டர் பிரகாஷ் என்ன அழைக்கிறோம் சொல்றோம். இந்த மாதிரி ஆளு அடிமை பெண்ணு ப்ளூ பிலிம் கூட இல்ல, நேரடி பிலிம், நேரடி காட்சி. இவ்வளவு அடல் சூழ்நிலையை விட கேவலமா அசிங்கமா அந்த மாதிரி படம் எடுக்கிறவன கேவலமா பார்க்கக்கூடிய இடத்துல மதபு சட்டம், இஸ்லாமிய சட்டங்களை வச்சிருக்கீங்க. சாதாரண எவ்வளவு எழுதுனா குப்பண்டு தள்ளிட்டு போயிருவோம். இஸ்லாம் சட்டம் நாங்க குப்பண்டு சொல்லுவோம், நீங்க பக்தியா செய்றீங்களே. அது குரான்ல இருந்து ஆதாரம் காட்டுங்க. அதுக்கு அடுத்து பாருங்க இன்னொரு ஒரு வேடிக்கை, சில வார்த்தை சொல்ல கூசுங்க, சொல்லித்தான் ஆகணும். தன்குறியை தன்மல துவாரத்தில் ஒருவன் நுழைத்தால் தண்டனை உண்டு. தண்டனை உண்டா இல்லையாங்கிறதுல தன்னுடைய உறுப்பு இருக்குல்லங்க, அதை தாம் மலதுவாரத்தில் என்ன இது என்ன எப்படியா சொல்றது? இது எப்படி சொல்றது? அங்க இருக்கா அரபில இருக்க மூலத்துல இது வந்து எதுல இருக்குன்னா யாரத்து தாலிபின் பாக 4 பக்கம் 143 இருக்கு. தன் மலதுவாரத்தில் தன்குறியை நுழைத்தால் இப்படி ஒரு கற்பனை வருமா? இதெல்லாம் எழுதி வச்சுட்டு இது வந்து இஸ்லாமிய சட்டம் சொல்ல போறீங்களா? இதுக்கும் சப்பாக்கட்டு கட்ட போறீங்களா? சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. சப்பாக்கட்டு தான் இப்படி சொல்லணும், சொல்லி போடுங்க. அடுத்து பாருங்க, நாயோ பன்றியோ, பாருங்க, நாயோ பன்றியோ உறவு கொள்ளுது. நாயோ பன்றியோ ஒரு பெண்ணுடன் உறவு கொள்ளுது. நாய் ஒரு பெண்ணோட போகுது, அல்லது ஒரு பன்னி பெண்ணோட போகுது. எழுதி வச்சிருக்க சொல்றேன், நானா கற்பனை இருக்கா இல்லையான்னு பாருங்க. இது ஃபத்துல் முயின்ல இருக்கு, பக்கம் 26 இருக்கு. நாயோ பன்றியோ ஒரு பெண்ணுடன் உறவு கொண்டு அதுல ஒரு குழந்தை பிறக்குது. நாய் மூலம் நாய் உறவு கொண்ட அல்லது பன்றி உறவு கொண்ட மூலமாக ஒரு பையன் பிறக்கிறான். பிறந்தா இவன் தொலை வைக்கலாமா? கேள்வி. எப்படி கற்பனை? இந்த மாதிரி கற்பனை பண்ணலாமா? பிறந்துட்டு தொலை வைக்கலாம் சுத்தமாக இருந்தால். தொலை வைக்க கூடாது, ஏன்னா ஈரமா இருந்தா நஜிஸா இருக்கும்ல. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாய்க்கும் பன்னிக்கும் பிறகு ஒரு பெண்ணுக்கு பிறகு நாய் மூலமாக அல்லது பன்னி மூலமாக அந்த பையன் தொலை வைக்கலாமா கூடாதா? இது கேள்வி. தொலை வைக்கலாம். ஏன்? வேர்வை இல்லாம சுத்தமா இருக்கிறான், தொலை வைக்கலாம். பிறகு வேர்வை அசுத்தமா இருக்கான், நஜீஸ், தொலை வைக்க கூடாது. அப்போ ஒரு தொலை வச்சுட்டு நாய்க்கு பிறந்தவன் பன்னிக்கு பிறந்தவன் வாங்க கருத்துப்படி தொலை வச்சுக்கிட்டு இருக்கான். ஃபேன் ஓடிட்டு இருக்கு, வேக்கல, ஈரம் இல்ல, சுத்தமா இருக்கான். தொலை வச்சுட்டே இருக்கும் பொழுது திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, வேத்து கொட்டுது, அப்படியே நஜீஸ் ஆயிடும். அப்படியே நஜீஸ் ஆகும், மனசு நஜீஸ் ஆவானா? இப்படி நடக்குமா? நாய்க்கும் பன்னிக்கும் ஒருத்தன் பிறந்த நினைக்கலாமா? இப்படி நினைச்சு இதெல்லாம் இஸ்லாமிய சட்டமா? மதுஹப் குப்பையில் இதெல்லாம் இருக்குங்க. இதுக்கு என்ன குர்ஆன்ல ஆதாரம் எப்படி காட்ட போறீங்க? எங்க இருக்கு காட்டுங்க. குர்ஆனில் காட்டுங்கள் என்று சொல்வதே தப்பு. எப்படி இருக்கும் குர்ஆன்ல? இது எப்படி ஹதீஸ்ல இருக்கும்? இருக்குதான்னு காட்டுங்கன்னு சொல்றதே தப்பு. இருக்கவே இருக்காது. அப்படி ஒரு மார்க்கம் அல்ல இஸ்லாம். அப்படி ஒரு ஹதீஸ், அப்படி ஒரு வழியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, சொல்லி தர மாட்டாங்க. அடுத்து நம்ம சகோதரர் கேட்டாரு, கஞ்சா சாப்பிடுறது. இந்த விஷயத்தை பார்த்தா அவங்களே 12 கேள்விகளை நாம் 9 கேள்விதான் கேட்டிருக்கு. 12 என்று சொன்னது போய் 9 கேள்விதான் கேட்கப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த மஜ்லிஸின் மூலம் ஒரு கண்ணியமான, ஒரு சிறந்த ஆரோக்கியமான ஒரு விவாதத்தை துவக்கி ஒரு தெளிவு பெற வேண்டும் என்று விரும்பினால், இவர்கள் திரும்ப திரும்ப நேற்றைய விஷயத்தை நாம் அறவே தொடக்கூடாது என்று நினைத்தோம். சம்பந்தமே இல்லை, முறை அது. இருந்தாலும் அணி சகோதரர் ஆரம்பத்தில் ஆரம்பித்து வைத்த சகோதரர், நேற்றே நாங்கள் ஒரு விஷயத்தை வச்சோம், அதுக்கடுத்து எத்தனையோ விஷயங்களை வச்சோம் அப்படின்னாங்க. நேற்று அவர்கள் ஆரம்பத்தில் வைத்த வாதம் அக்குவேறு ஆணிவேராக பிரிக்கப்பட்டு விட்டது என்பதனால்தான் இதற்கு அடுத்தும் நாம் உடனடியாக சில செய்திகளை சொன்னால் கிதாபை கேட்பார்கள், நாம் சம்பந்தமில்லாத அர்த்தத்தை சொல்வோம், இருக்கின்ற பொருளை சொல்லி மக்களுக்கு விளக்கிவிடுவார்கள் என்ற பயத்தில், அச்சத்தில் இறுதியாக சம்பந்தமில்லாத சில தகவல்களை சொல்லிவிட்டு அதற்கு போதிய விளக்கம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லாத நிலையில் அந்த மஜ்லிஸ் நிறைவு பெற்றது. நாங்கள் சட்டத்தை மதிக்கின்றோம். நேற்றைய இஸ்திகாசாவுடைய 2வது அமர்வுடைய இறுதி பகுதியில் எங்கள் அணித்தலைவருடைய தொகுப்புரையில் ஒரு முக்கியமான ஹதீஸ், எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஹதீஸ் வந்த பொழுது இது தொகுப்புரையில் புதிய ஆதாரத்தை வைக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டது உடனடியாக ஏற்று நிறுத்திக் கொள்ளப்பட்டார். ஆனால் தங்கள் எல்லோருக்கும் தெரியும், எதிரணி சகோதரர் தங்களது தொகுப்புரையில் எத்தனை புதிய ஆதாரங்களை வைத்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். முன்வைக்கப்பட்ட ஆதாரங்களுக்கு பதில் சொல்வதில் தவறில்லை. ஆனால்
உங்க தரப்புல தான் சொன்னாங்கல்ல, பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உடனே தொகுப்புரையில பயான் செய்யறோம். அது எப்படி சாத்தியமாகும்? சரி, அது இருக்கட்டும். திரும்ப திரும்ப ஒரு ஆரோக்கியமான கண்ணியமான விவாதம் இல்லை. புள்ளி ராஜா இது எக்ஸ்பர்ட் யாரு என்ன தெரியும்? புள்ளி ராஜாங்கிறீங்க, சைட் அடிக்கிறதுங்கிறீங்க, தடவி பொம்பளை தடவுறதுன்னு சொல்றீங்க. இன்னைக்கு கூட பார்த்தா எத்தனையோ விஷயங்களை ஒரு முறை சொல்ற விஷயத்தை அருமை சகோதரர்களே, இஸ்லாம் கண்ணியமான மார்க்கம், அணுகலாம். ஆரோக்கியமான முறையில் கண்ணியமான முறையில் அணுகுங்கள். ஏன் அருவருப்பான முறையில் அணுகுகின்றீர்கள்? யாருக்கு அது வரும்? எத்தனை விஷயங்கள் சொல்வதற்கு வெட்கமாக இருக்கின்றது. அது எப்படி சொல்ல வேண்டும்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹைலுடைய சம்பந்தமாக பெண்கள் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாரா கினாயவத்தன் சொல்றாங்க. அதற்கடுத்து நிலைமை மாறு சிக்கலாக வருகின்ற பொழுது ஆயிஷா சொல்றாங்க, ஆயிஷா கொஞ்சம் விலக்கி சொல்லு அப்படிங்கிறாங்க. அருமை சகோதரர்களே, ஏன் இது முன்மாதிரி இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை, இந்த அணுகுமுறை நமக்கு முன்மாதிரி இல்லையா? இதற்கு அல்லது எந்த ஹதீஸிலிருந்து நீங்கள் தலீலை எடுத்தீர்கள்? அருவருப்பாக, அசிங்கமாக, முறை தவறி கேவலமாக பேசுவதற்கு. உண்மையிலேயே நடுநிலையான கண்கொண்டு நிச்சயமாக விளக்கம் சொல்வோம். நடுநிலையான கண்கொண்டு குர்ஆன் ஹதீஸ்களை உரிய முறையில் ஆய்வு செய்து நல்ல சிந்தனையோடு நல்ல தெளிவோடு அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு முறையான முறையில் நீங்கள் அணுகினால் அதற்கு தெளிவுகள் கிடைக்கும், பதில்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்க போகும் பொழுதே ஒரு வித்தியாசமான ரூட், அருவருப்பான ரூட். இதுல போனா எப்படி அர்த்தம் கிடைக்கும்? நாங்கள் ஆரம்பத்தில் அணித்தலைவர் பல்வேறு கேள்விகளை வைத்தார்கள். நாங்கள் எங்களுக்கு ஆபாசமாக பேச தெரியாது, அல்லாஹ் அதிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். அருமை சகோதரர்களே, ஆரோக்கியமான பல்வேறு கேள்விகள் வைக்கப்பட்டது. அந்த கேள்விகளுக்கு கண்ணியமான முறையில் பதில் சொல்லலாம். அதே போன்று நீங்கள் கண்ணியமான முறையில் கேள்விகளை வைக்கலாம். அதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. இந்த ஒரு சிறந்த சபையை அலங்கோல அசிங்கமிக்க சபையாக மாற்றிவிடாதீர்கள் என்று பணிவாக கேட்டுக்கொண்டு உங்களிடத்தில் பல்வேறு கேள்விகள் வைத்திருக்கின்றீர்கள். கண்டிப்பாக அதற்கு நாங்கள் பதில் சொல்கின்றோம். குர்ஆன் ஹதீஸின் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸில் எல்லாம் இருக்கின்றது, எல்லாம் இருக்கின்ற பத்தி சொன்னாங்க. இந்த என்னுடைய இதுல 1000 புத்தகம் இருக்கு. அது எப்படி தெரிவது? அதற்கு ஒரு முறை உண்டு, அதற்கு ஒரு முறை உண்டு. அதே இதை பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கொடுத்தா அல்லது கீழே உள்ள ஒரு சகோதரத்தை கொடுத்தா அது தெரியுமா? அது தெரியாது. அவர்களுக்கு தான் தெரியும் அதில் எங்கு இருக்கிறது, எப்படி போனால் என்ன கிடைக்கும் என்பது தெரியும். புரியாத ஒருவனிடத்தில் கொடுத்தா அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவனுக்கு பிஎஃப் தான் பார்க்க தெரியும். உங்களுடைய சொல் பிரகாரம் பார்த்தா அருமைச்சவர்களே, அதற்காக இவன் இதை தவறாக இப்படித்தான் எழுதியிருக்கின்றது என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சரி, அருமை சகோதரர்களே, ஒரு சவால் ஒன்றை வைக்கின்றேன். ஹதீஸ்ல அடிப்படை விஷயத்தை சொல்ல வந்தோம் சொன்னா, குர்ஆன் ஹதீஸ் எல்லா விஷயத்தையும் தனித்தனியாக அப்படி ஒப்புக்கொள்கின்றீர்களா? எல்லா விஷயத்தையும் தனித்தனியாக அணு அணுவாக தெளிவாக சொல்லி இருக்கின்றது என்பதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற பாடலில் இஸ்லாமிய கருத்துக்கு மாறுபாடு இல்லாததினால் இதை இசையின்றி படிக்கலாம் என்று சொல்கின்றீர்கள். குர்ஆன் ஹதீஸில் இதற்கு நீங்கள் என்ன ஆதாரம் தரப்போகின்றீர்கள்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆயத்திற்கு அவர்கள் சம்பந்தப்பட்ட இப்ராஹிம் அபி ஹாசர் என்ற ஒரு வசனத்தினுடைய நீங்கள் எழுதுகின்ற விளக்கத்தில் சொல்கின்ற பொழுது இதிலிருந்து ஒரு நல்ல விஷயத்தை நாடக பாணியில் விளக்கலாம் என்று தெரிகிறது என சொல்கின்றீர்களே, இந்த விளக்கம் உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? நாடக பாணியில் விளக்கலாம் என்பதற்கு விளக்கலாம் என சொல்கின்றீர்கள். இது குர்ஆனில் நேரடியாக அல்லது ஹதீஸில் நேரடியாக இருக்கின்றதா? எப்படி இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்? அதே போன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், நீங்கள் ஒரு குழுவாக மிக பெரும் கூட்டமாக இருக்கின்ற பொழுது உங்களில் ஒருவர் இமாம் பாங்கு சொல்லட்டும், உங்களில் பெரியவர் தொழுகை வைத்துக் கொள்ளட்டும் என சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய இமாம்களான பெரியவர்கள் அக்பருக்கும் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமும் சொல்லலாம்? அக்பருக்கும் என்ற வார்த்தைக்கு அது எந்த அர்த்தத்தை, எத்தனை அர்த்தங்கள் இது உள்ளடக்கியதாக இருக்கும்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை ஜவாமிஉல் கலீம் என்று நேற்று ஒப்புக்கொண்டீர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை பல்வேறு அர்த்தங்களை அற்புதமான விளக்கங்களை உள்ளடக்கியது என்று சொன்னு, அப்படியானால் அக்பருக்கும் என்று அதில் எத்தனை அர்த்தங்கள் அதில் உள்ளிருக்கும், எத்தனை விளக்கங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்வைத்து சொல்லி